உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கேக் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்லெஸ் ராகி கப் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் மிக்சி ஜாரில் 60 கிராம் ராகி மாவு, 25 கிராம் கோகோ பவுடர், வீட்டுக்கு நாட்டு சக்கரை ஜீனி எதுனாலுமே எடுத்துக்கலாங்க. நான் வந்து 60 கிராம் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா இது கூட கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, ஒரு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் பால் ஆட் பண்ணி இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை பாருங்கள் நல்லாவே திக்காக கிடச்சிருக்கு. இதை அப்படியே கேக் மோல்டு இல்லைனா பேப்பர் கப்பில் பாதி வரைக்கும் ஊற்றிக்கலாங்க. இது கூடவே குட்டி குட்டியாக சாப் பண்ண நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சாக்கோ சிப்ஸி மேலாப்பில் தூவிக்கலாங்க. இதை அப்படியே ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா குக்கரில் வச்சுமே சூப்பராக பேக் பண்ணலாங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் கடாயில் பொடி உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டில் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ராகி கப் கேக் ரெடி ஆயிருங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம போட்டிருந்த சாக்லேட் எல்லாமே மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. இதோட அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்றத. இதை ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தாலுமே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியானது. இப்போவே கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த ஹெல்த்தியான ராகி கப் கேக்கை செஞ்சு கொடுத்து அவங்களே ஹாப்பி ஆகுங்க. என்னோட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.